சுதாட்டம் நடத்தலை. இந்த சேனல் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்துமே பொழுதுபோக்கு மட்டுமே. இது முழுக்க முழுக்க கேரளாவுக்கு மட்டுமே. சரி வாங்க நம்ம இன்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று போயிடுவோம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன நம்பர் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்னு சொல்லியிருந்தேன். ஒரு 475, ஒரு 040, ஒரு ஏசியில் ஒரு 04ன்னு சொல்லியிருந்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 474ன்னு ஒரு நம்பர் அடிச்சிட்டான். ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. பட் ஏபியில் 47 கண்டிப்பாக அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். 47 மட்டும் ஏபியில் வின்னிங் ஆகணும். கமெண்ட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். வாங்க நம்ம என்னைக்கான கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும் அது என்ன ரீசன் சொல்ல வரேன்னு. இது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது அதுக்காண்டி தான் கெஸ்ஸிங்காக எடுக்கிறேன். நல்லபடியாக வரும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. இது பி போர்டு 7 மட்டும் காமனாக கெஸ்ஸிங் எடுக்கிறேன் நான். பி போர்டு 7, 2 7, இந்த 7 விட்டுருங்க. பட் நான் இந்த 7க்கு மட்டும் தான் காமனாக பார்க்குறேன். இது எல்லாமே பி போர்டு 7க்கு காமனு. வேறு ஏதாவது ஒரு நம்பர் அடிச்சிருந்தாலும் நம்ம பார்க்கலாம். பட்டு இது விஷயம் கரெக்டாக நவுத்தியிருக்கான். கரெக்டாக என் கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது 3 ரூட்டில் வச்சு நான் லாக் பண்ணுறேன் அந்த நம்பரை நான். பார்த்துக்கோங்க. ஜூன் மாதம், ஜூலை மாதம் இங்கே அடிச்சிருப்பானே. அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர் மாதம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்ல வர விஷயத்த புரியும் உங்களுக்கு. இங்கே பி போர்டு 7 நேற்று தொடர்ச்சியாக. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்கான். அதுக்கு அடுத்த நாள் காமனாக ஒரு 4 விளையாடுறோம். ஃபஸ்ட்டு 4, இதுக்கு ஒரு 4, இதுக்கும் ஒரு 4, இதுக்கும் ஒரு 4. அப்போ இந்த இடத்துல ரிப்பீட்டில் ஒரு 4 வரணும். பார்த்தீங்கன்னா இந்த பி போர்டு 7, 2 பி போர்டு 7க்கு ஒரு 4, இந்த பி போர்டு 2 7க்கு ஒரு 4, இந்த பி போர்டு 7க்கு ஒரு 4, ஒரு மறுபடியும் 2 பி போர்டு 7க்கு ஒரு 4, மறுபடியும் பி போர்டு 2 7க்கு ஒரு 4, மறுபடியும் பி போர்டு 7 நேற்று முந்தானத்தை அடிச்சிருக்கான். கண்டிப்பாக ஒரு 4 வரணும். 4ன்னு வச்சா என்ன நம்பர் அடிப்பான்னு சொல்லி பார்ப்போம். நல்லா கரெக்டாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எழுதி வச்சு பார்த்தா கண்டிப்பாக புரியும். ஃபஸ்ட்டு பி போர்டு 7க்கு ஒரு 564, அடுத்த பி போர்டு 7க்கு ஒரு 146, அடுத்தது பி போர்டு 7க்கு ஒரு 542, அடுத்தது பி போர்டு 7க்கு ஒரு 904, அடுத்த பி போர்டு 7க்கு ஒரு 465. இது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தேன், அதனால தான் சொல்ல வரேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஏசி 54 எடுத்து 2வது டைம் அடிக்கும்போது இந்த இடத்துல ஒரு ஏபி 54 அடிச்சிருக்கான். இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா நான் எங்கேயாவது ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஏசி 54க்கு ஒரு ஏபி 54, 3வது டைமாக அடிக்கும்போது அவன் மறுபடியும் அதே நம்பரை பாக்ஸில் அடித்தான். இந்த 465 பாக்ஸில் அடிச்சிட்டான் அவன் 3வது டைம். ஃபஸ்ட் டைமு, 2வது டைமு, 3வது டைம் பாக்ஸில் அடிச்சிட்டான். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 146 விளாண்டுருக்கான். 146, அதுக்கு ஒரு 904 தான் அடிச்சிருக்கான் அவன். இதில் எதுவும் சம்மந்தம் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். பட்டு எனக்கு ஒன்றும் வரலை. இதில் ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தோணுது. ஒரு 46, ஒரு 49, அப்போனா ஒரு 43ன்னு ஒரு நம்பர் மட்டும் வரிசை எண்கள் குறையுது. 43ன்னு ஒரு நம்பர் குறையுது. 1 0 போனால் ஒரு 9க்கு போகணும். அப்படி இல்லைன்னா ஒரு 2ஆம் நம்பர்னு ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 324 இந்த இடத்துல அடிச்சிருப்பான், 342 இந்த இடத்துல அடிச்சிருப்பான். நான் யாருக்குள்ளேயும் சொல்லியிருந்தேன் ஒரு BC 34 ஒரு நம்பர் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எனக்கு நீங்கள் ஆல் போல் 4 வருது. ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸையில் வந்துச்சுன்னா அந்த 234 சொல்லி ஒரு நம்பரை ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் நான் இன்னொரு விஷயம் பார்க்குறத நான் இந்த இடத்துல அவன் ஒரு விஷயம் பண்ணியிருந்தான். அதை நான் ஃபஸ்ட்டே எடுத்தேன். இப்போ நான் கடைசியாக பார்க்கும்போது எனக்கு மாற்றி விட்டுருச்சு. பார்த்துக்குவோம், சொல்கிறேன் பாருங்கள். அதையும் ஒரு விஷயம் கரெக்டாக காமனாக மாட்டினுச்சு அந்த நம்பரு. அதனால் நான் 2 நம்பர் இல்லை 3 நம்பரை வச்சு லாக் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்போ ஃபஸ்ட்டு 54, இங்கே ஏபி 54, மறுபடியும் BC 54க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 04ன்னு வச்சான். இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு BC 46, ஒரு ஏபி 46. அப்போ ஏசியில் ஒரு 41ன்னு வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பி போர்டு 6, இங்கே சி போர்டு 2. அப்போ 6க்கும் 2க்கும் கேப்பில், 6க்கும் 2க்கும் கேப்பில் ஒரு 4 குறையுது. 4க்கு ஃபுல் பவர் பண்ணால் 9. அந்த 9 பவர் பண்ணி 4க்கு பவர் பண்ணி 9ன்னு வச்சுருப்பான். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 1, இங்கே ஒரு 5 கேப்பில்
ஒரு 3 குறையுது. அப்போ 3 வந்துச்சுன்னா பவர் பண்ணானா ஒரு 8. அப்போனா ஒரு 481ன்னு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பரை நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உங்கள் கணக்கில் வந்தால் விளையாடுங்க. இந்த 481க்கு நான் 2 ரூட்டில் வச்சு லாக் பண்ணுறேன் அந்த நம்பரை. இருங்க பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா போன மாதத்துக்கு முந்தின மாதம் ஒரு ஏசி 81, போன மாதம் ஒரு ஏபி 81. கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பிசியில் ஒரு 81 வரணும். கரெக்டாக லாக் ஆகும். இதுக்கு எதுவும் கேப் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8வது நாள், 1 2 3 4 5 6 7 8வது நாள் கரெக்டாக லாக் பண்ணுவோம். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த 81 அப்போ பிசி 81 அடிக்கணும். இது என்ன ரீசன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கேம் விளாண்டுருப்பான். கரெக்டாக பார்த்தீங்கன்னா புரியும். அடித்த கேமை தான் அடித்து விளாண்டுருப்பான் அவன். கேப்பு கரெக்டாக இருக்கும். ஒரு 524, ஒரு 452, ஒரு 254, ஒரு 542. இது ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரிய, அதாவது கரெக்டாக கேப் இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள், 1 2 3 4 5 6 7 8வது நாள் அடிச்சிருப்பான். பட் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7வது நாள் கரெக்டாக அந்த நம்பரை பாக்ஸில் அடிச்சிருப்பான். பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா தெரியும். அதை எப்படி பார்த்தீங்கன்னா அதை நம்ம இப்படி தான் பார்க்கணும். அதை நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு இது கரெக்டாக 7 நாள் கேப் இருக்கும். இதுக்கும் 7 நாள், இதுக்கும் 7 நாள் கேப்பில் அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் அந்த பேட்டர்ன் நான் எடுக்கிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏசி 81, அங்கே ஏபி 81, இங்கே ஏசி 81. இந்த பேட்டர்ன் வந்து இப்படி அடிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இந்த பேட்டர்னு இப்படி அடித்த மாதிரி இந்த பேட்டர்னை இப்படி அடித்து இப்படி முடிக்கலாம் அந்த பேட்டர்ன் அவன். அதனால் எனக்கு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். உங்கள் கெஸ்ஸையில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஒரு ரூட்டில் ஒரு நம்பர் பார்த்து வச்சேன். அது வீடியோ ரொம்ப லெங்க்தாக போகும்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக 481 சொல்லி ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். எல்லா ரூட்லேயும் வச்சு லாக் பண்ணுறேன். சப்போர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி பிசியில் 34 சொல்லியிருந்தேன். ஒரு 234 ஒரு நம்பர் லாக் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் பார்த்து வச்சேன். இருங்க அதுன்னு சொல்லிடுறேன். வேறு நம்பர் விளாண்டுருந்தாலும் அது நான் எடுத்துருக்க மாட்டேன். அதனால் ஒரு 750, ஒரு நாள் விட்டு ஒரு 458, இப்போது முந்தானத்து ஒரு 570, ஒரு நாள் விட்டு இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 750, இந்த இடத்துல ஒரு 501. இப்போ இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேப் இருக்கும். இதுக்கும் 3 நாள் விட்டு 3 நாள் விட்டு அடிக்காமல் ஒரு நாள் மேலே அடிச்சிருப்பான். இதுக்காண்டி பார்த்தோம்னா ஒரு 501, ஒரு 458. இதில் பார்த்தீங்கன்னா 50க்கும் 48க்கும் கேப்பில் ஒரு 49 குறையுது. இப்போ 1 5 3 இல்லைன்னா 1 5 9ன்னு வரணும். அப்போ 949 பாக்ஸில் அடிப்பான் அவன். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, ஒரு போன மாதம் 899க்கு 899 பாக்ஸில் அடித்தான். அதே மாதிரி 994க்கு அடிச்சிருக்கான். பட் ஞாபகம் வச்சுக்கோங்க 949. இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஒரு 50, ஒரு 48க்கு கேப் நம்பர் 49 பிசியில் குறையுது. எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆல் போல் ஒரு 4 வருது. உங்கள் கெஸ்ஸிங்கில் 4 வந்தாலும் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். சொல்கிற வரேன் நான் பார்த்துக்குங்க. இன்றைக்கான நம்பர் எனக்கு ஸ்ட்ராங்காக பார்த்தீங்கன்னா ஒரு 481 சொல்லிட்டு நம்பர் லாக் பண்ணுறேன். ஸ்ட்ராங் நம்பராக நான் கொடுக்குறேன் என்னோடய கெஸ்ஸிங்கில். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். சப்போர்ட்டுக்கு ஒரு 234, பிசியில் ஒரு 49 சொல்லி லாக் பண்ணுறேன். 49க்கு வேறு ரூட் இருக்கான்னு சொல்லி பார்த்தேன். அதுதான் வந்துச்சு. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அந்த கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.